1964 வெளிவந்த ஒரு சிறுகதை அந்தித் தாமரை. எழுதியவர் ஆசிரியர் பூவை எஸ். ஆறுமுகம். சூடாமணி ஆடினாள். கஞ்ச மலர் பாதங்கள் ஜல் ஜல் என்று சத்தமிட்டன. தாளக்கட்டும் நடன பாவங்களும் உயிர் உறவு கொண்டாடின. ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை ஆகியோர் ஒன்று கூடினர். அரங்க மேடை விண்ணில் பறந்தது. ஆஹா என்றாள் ருக்மணி. புருவங்களில் கரையில் பனித்திவளைகள் வேடிக்கற்றி நின்றன. அம்மா எதிர்த்து வந்தது குரல். சிலிர்த்தெழுந்தது அவள் பேதை மனம். மணி, அம்மா கனவு கிணவு கண்டையா? என்ன கனவு அம்மா? என் சூடா டான்ஸ் ஆடுற மாதிரி கனவு. நிஜமாவா? ஆமாம். சரி, ரெட்டை சடை போட்டு பின்னி விடம்மா. ஜல்தி, சீக்கிரமாகட்டும். ஆண்டு விழாவுக்கு ரொம்ப நேரமாச்சு. மறந்துடாம ஒரே ஒரு ரோஜா பூவை சடையில செருகிடுமா. பிறை நெற்றியை தழுவ ஓடி வந்த சுருள் கேசத்தை சூடாமணி நுனி விரலால் கோதிக் கொண்டிருந்தாள். ருக்மணி குழல் கற்றையை இணைத்து கொண்டிருந்தாள். அந்த சீப்பு இடையில் தூது. அம்மா, இதோ ஆயிடுச்சு கண்ணா. ஐயோ, பத்தடிக்க போகுதே. அவ்வளவுதான். ரோஜாப்பூ? ஓ, வச்சு விட்டுட்டேனே. பொட்டு வச்சிட்டேன் சூடாமணி. எதிரில் இருந்த பெல்ஜியம் கண்ணாடிக்கு எவ்வளவு குறும்பு! தாயும் மகளும் சிரிப்பதை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறதே. மேக்கப் எப்படி மணி? பகுத் அச்சா. பகுத் அச்சா ஹே. சரி, சீக்கிரம் புடவை மாற்றிக்கொண்டு புறப்படு அம்மா. நான் எதற்கு கண்ணா? நீ போய் பரிசுகளை வாங்கி கொண்டு வா. அவற்றை பார்த்து நான் ஆனந்தப்படுகிறேன். இன்னைக்கு என் டான்ஸ் வேற இருக்குதே. உன் டான்ஸை தான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து ஆனந்தப்படுறேன் அம்மா. போ அம்மா. ஒரு ஜில்லா கலெக்டர் உன் மகளுக்கு பரிசு வழங்க போறார். அந்த காட்சியை கண்குளிர பார்க்க உனக்கு ஆசை வரவில்லையா? நீ வந்தால்தான் நான் இப்போ ஸ்கூலுக்கு போவேனாக்கும். கோவிச்சுக்காதடா சூடா, நானும் இதோ உன் கூட வந்துடுறேன். பெதுமை மனம் சிரித்தது. பேஷ், அம்மானா அம்மாதான். அம்மா இன்னைக்காவதும் சிரிக்க மாட்டேயா? புயல் மத்தியில் பூந்தென்றல் பிறந்தது. பாவை விளக்கில் ஒளிச்சுடர் ஏற்றம் புரிந்தது. ஊர் பைய பைய அடங்கிக் கொண்டிருந்தது. ருக்மணி சுரந்திருந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். பிறகு அவள் திருஷ்டி மகள் மீது சென்றது. சூடாமணி அமைதியை அணைத்து கொண்டு உறக்கம் கொண்டிருந்தாள். தாயின் மனதில் அடித்த புயலை மகள் எப்படி அறிவாள்? புகைப்படம் பிடித்தாற் போல இன்னும் அந்த காட்சி அவள் நெஞ்சில் தடம் பதித்திருந்தது. குழந்தைக்கு கலெக்டர் பரிசுகளை வழங்கினார். அத்துடன் தன் அன்பு பரிசாக தங்க பாவை விளக்கையும் அளித்தார். கடைசியில் சூடாமணியை குழந்தையாக பெற பாக்கியம் செய்த தாய் தந்தையருக்கு என் பாராட்டுதல்கள் என்ற அவருடைய புகழுரை அவளுள் இன்னும் எதிரொலிக்கின்றது. ஆனால் அந்த புயல் பூ மனசை பொங்குமாங்கடலாக செய்துவிட்ட புயல் அது. பெண் மனம் கொண்ட வைராக்கியத்தின் விளைவில் புறப்பட்ட பயங்கர புயல் அது. கண்ணீர் ஒன்றை மட்டுமே தோழியாக வாய்க்கப் பெற்றவளாக அவளை ஆக்கிவிட்ட புயல் அது. அத்தானுக்கு கல்யாண பரிசாக ஜோலா அளித்த பாவை விளக்கை தன் உரிமை பரிசாக தன் மகளுக்கு அவர் திரும்ப கொடுத்திருக்கிறார். எதிர்பாராத இந்த சந்தர்ப்பம் கூட தெய்வ செயல் என்றுதான் அர்த்தமா? தெய்வமே, நீ எங்கிருக்கிறாய்? ருக்மணியின் விழிகள் 12 கண்ணீர் முத்துக்களை சிந்தின. அவற்றிற்கு என்னதான் மாயமோ? அந்த ஜில்லா கலெக்டர், தாசில்தார் தண்டாயுதபாணியாக தோற்றம் தந்தார். தண்டாயுதபாணியை தன் பதியாக கொண்ட ருக்மணிக்கு ஆனந்தம் பிடிபடவில்லை. கண் நிறைந்த கணவன், கை நிறைந்த பொன், எதிர்காலத்தில் பதவியை உயர்த்தி கொடுக்கக்கூடிய உத்தியோகம், புன்னகையும் புது நிலவுமாக நாட்கள் ஓடின. அப்பொழுதுதான் கேள்வி முறையின்றி அவளுடைய மன சாரளத்தினுடைய தொப்பென்று குதித்து விட்டாள் அந்த பெண். ஜூலா என்பது அவள் பெயர். அதே ஆபீஸில் டைபிஸ்ட் அவள். அத்துடன் தண்டாயுதபாணியின் கல்லூரி சிநேகிதி என்ற ஒட்டுறவு. ஜோலாவும் தண்டாயுதபாணியும் ஆதியில் தம்பதிகளாக எண்ணினாராம். பெற்றோரின் கட்டுப்பாடு குறுக்கிடவே தண்டாயுதபாணி ருக்மணியை கைத்தளம் பற்றினாராம். தங்கத்தாலான பாவை விளக்கு பரிசாக வந்தது ஜுவாலாவின் சூழலிலிருந்து. அதுவே தண்டாயுதபாணிக்கு போதை ஊட்டியது. அங்கே ஜூலா காணப்பட்டாள். முதல் பூ மடல் விழ வேலை பார்த்திருக்கும் நல்ல செய்தியை சொல்ல ஓடோடி வந்தாள் ருக்மணி. ருக்மணி, என்னை மறந்துவிடு. மாதம் தவறாமல் உனக்கு செலவுக்கு பணம் கிடைக்கும். தண்டாயுதபாணி. ஜோலாவின் போதை கண்வீச்சில் தன் கணவர் அடக்கமான கதையை சொன்னது மேற்படி கடிதம். குழந்தை சூடாமணி மாத்திரம் இல்லை என்றால் இந்நேரம் ருக்மணி மாண்டையிடம் புல்மண்டி போயிருக்கும். கணவனிடமிருந்து பணம் வந்தது. திருப்பி அனுப்பிவிட்டாள் மனைவி. அவளுடைய சங்கீத ஞானம் அவளுக்கும் குழந்தைக்கும் படி அளந்தது. நாட்கள் ஓடின. காலம் குழந்தைக்கு பேச கற்றுக் கொடுத்தது. ஒரு நாள் சூடாமணி அம்மா என்று கூப்பாடு போட்ட வண்ணம் ஓடி வந்து, அம்மா, இங்கே அம்மா, நம்ம அப்பாவை மட்டும் இத்தனை நாளாக காணலை என்று திக்கி திக்கி கேட்டாள்.
இதய ஓட்டத்தை யாரோ நிறுத்திவிட்ட மாதிரி உணரலானால் ருக்மணி. பேசத் தெரியவில்லை. ஆனாலும் பேசினாள். மணி, உன் அப்பா வந்துடுவார் கண்ணே. ஜோடி குழந்தைகள் தங்கள் தகப்பன்மார்கள் தந்த பரிசுகளை கொண்டு வந்து காட்டின சூடாவிடம். சூடாவின் குழந்தை உள்ளம் குமரி இருக்க வேண்டும். பின்னும் சில மாதங்கள் கழித்து ஒரு நாள், அம்மா, எப்போ என் அப்பா வருவாராம் என்று கேட்டாள் சூடா. வேறு வழியில்லை. தாய் நடந்த கதையை மகளிடம் விவரித்தாள். அம்மா, எந்த அப்பாவின் நம்ம வைகிரியின் படம் ஏதாச்சும் இருந்தா கொடு. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவனை நேரில் கண்டால் நல்ல பாடம் சொல்லித் தருவேன் என்று சபதம் செய்தாள் குழந்தை சூடாமணி. இதற்கு பயந்து தன் புருஷனுடைய போட்டோவை ஒளித்து வைத்து கொண்டாள் ருக்மணி. சூடா, உன் அப்பா எனக்காக இல்லாவிட்டாலும் உனக்காக வேணும் என்றாவது ஒரு நாள் கட்டாயம் நம் வீடு தேடி வருவார் கண்ணே என்ற தாயின் சொற்கள் அந்த குழந்தை உள்ளத்திலே எந்தவித மாற்றத்தையும் விளைவித்தால்தானே. பிரிய ருக்மணி, உன் வைராக்கியம் என்னை கிறுக்காக்கிவிடும் போலிருக்கிறது. பணத்தை கூட பெற்றுக்கொள்ளக் கூடாதா? என் தவறை மன்னித்து பதில் போடு. உன்னையும் குழந்தையும் அழைத்து போக வருகிறேன். தண்டாதபாணி. 12 ஆண்டுகளாக அல்லும் பகலும் தன்னுள்ளே குமரி கொந்தளித்து புரண்ட எரிமலையை கேவலம் இந்த 4 வரி கடிதம் அணைத்துவிட முடியுமா? சூடா, கண்ணே சூடா என்று வினாடிக்கு 1000 தடவை அலட்டினாள் ருக்மணி. குழந்தையின் மேனியில் நெருப்பை கொட்டி வைத்தாற்போல் அப்படி கொதித்தது. பெற்ற மனதில் தீ பற்றி எரிந்தது. டாக்டர் வந்தார். நோய்க்கு பெயர் சூட்டினார். டபுள் நிமோனியா. பணம் விழுங்கும் நோய். அத்தனை பணத்திற்கு எங்கே போவாள்? பாவம். பரிசாக வந்த தங்க பாவை விளக்கின் நினைவு வந்தது. அந்தை விற்று பணமாக்கிக் கொள்ள மகள் யோசனை சொன்னாள். அப்பொழுது தாய்க்கு மனமில்லை. இப்பொழுது அதை தவிர வேறு உபாயம் இல்லை. விசுக்கென்று உள் அறைக்குள் ஓடினாள். அவள் துடிப்பு நின்று விட்டது. பாவை விளக்கு இருந்த இடத்தில் சூன்யம் கைகொட்டி சிரித்தது. அவள் கண்கள் அழுதன. டாக்டர் எழுதி கொடுத்திருந்த ஊசி மருந்தை வாங்க பணம் வேண்டுமே. பணம் அடுத்த வீட்டு தாத்தா உருவில் வலிய வந்தது. தங்கச்சி, இதோ 100 ரூபாய் இருக்குது. வைத்திய செலவுக்கு இருக்கட்டும் என்றார். ஸ்டெத்தாஸ்கோப். விஜயத்தின் எண்ணிக்கை நீண்டது. முடிந்தது. சூடாவுக்கு நல்ல உயிர் மீண்டது. ருக்குவுக்கு நல்ல மூச்சு மீண்டது. வாசலில் கெட்டிலாக் வந்து நின்றது. ஜில்லா கலெக்டர் தண்டபாணியின் உருவம் தெரிந்தது. சூடாவுக்கு கொள்ளை மகிழ்ச்சி. அன்றைக்கு பரிசு வாங்குகையில் சல்யூட் செய்தது போலவே இப்பொழுதும் செய்து வணக்கம் தெரிவித்தாள். அம்மா, கலெக்டர் சார் வந்திருக்காங்க. நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. ருக்மணி வந்தாள். தண்டபாணியை பார்வையிட்டாள். கலெக்டரின் சிரம் தாழ்ந்தது. அம்மா, என்னம்மா சும்மா நிற்கிற? போய் காஃபி கொண்டாமா? கலெக்டர் ஐயாவுக்கு சொல்ல மறந்துட்டேன். எனக்கு மேலுக்கு முடியாமல் இருந்த அன்னைக்கு மத்தியானம் இவங்க என்னை வழியில் கண்டதும் காரை நிறுத்தச் சொல்லி பழங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரதா கூட சொன்னாங்க. இவங்க மாதிரியே எல்லா பெரிய மனிதர்களும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவாங்களான்னு எனக்கு தோணலை அம்மா. காஃபி கொண்டு வா போ. காஃபி வந்தது. சாப்பிடுங்க சார், நாங்கள் ஏழைங்க. இதுதான் முடிஞ்சது. எனக்கு வேற காய்ச்சல். என்னால் அம்மாவுக்கு ரொம்ப சிரமம். எங்கள் அப்பா இருந்திருந்தா இந்நேரம் நான் கூட உங்கள் மாதிரி பெரிய காரில் போவேனாக்கும். அழாதே சூடா, உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன் என்றார் கலெக்டர் சார். எனக்கு கார் ஹீர் வாங்கி தரப்போறீங்களா? கார் வேண்டாம். வேற? என் அப்பாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுறீங்களா? ஓ, எப்போ? இதோ இப்பவே. மெய்யாவா? ஆமாம். எங்கே? சூடா, நான் தான் உன் அப்பா. கண்ணே, இந்த கலெக்டர் சார் தான் உன் சொந்த தகப்பன். அப்படியா? நிறுத்து. காப்பியை குடிக்காதே என்று உத்தரவிட்டாள் சூடா. காப்பி டம்ளர் நழுவியது. சூடா, அப்படி சொல்லாதே என்று குறுக்கிட்டாள் ருக்மணி. ஆனால் மறுகணம் அருகிலிருந்த மருந்து புட்டி ஒன்றை எடுத்து கலெக்டர் மீது வீசினாள் சூடாமணி. தண்டபாணியின் நெற்றி வெட்டில் இரத்தக்குளம் தோன்றியது. ஐயோ என்று சொல்லி தன் கணவனை அண்டி இரத்தத்தை துடைக்கப் போனாள் ருக்மணி. நில்லம்மா. மீண்டும் தடை உத்தரவு பிறந்தது. ஏனம்மா கண் கலங்குகிறாய்? இந்த 12 வருஷமா நீ வடிச்ச கண்ணிற்கு கூட இரக்கம் காட்டாத இவருக்கு இப்ப நீ ஏமா அனுதாபம் காட்ட வேணும்? என் அப்பாவம் அப்பா. இதயமில்லாத அந்த அப்பா எனக்கு வேண்டவே வேண்டாம். அம்மா, நீ எனக்காக பட்ட பாடுக்கு நான் என் கடமையை கட்டாயம் செஞ்சிடுறேன். அப்போ உடம்புக்கு முடியாம இருந்தப்போ நீ சம்மதிக்க மாட்டேன்னு தான் நானே அடுத்த வீட்டு தாத்தாவை கூப்பிட்டு பாவை விளக்கை ரகசியமா விற்று வர சொன்னேன். இப்போ அது இருந்திருந்தா அதையும் இவர் மூஞ்சிலேயே வீசி எறிஞ்சிருப்பேன். முதலில் அவரை போகச் சொல் அம்மா, இல்லைன்னா நான் வீட்டை விட்டு போயிடுறேன். குழந்தை உள்ளம் பேச்சும் பேசுக்களா இவை. தண்டபாணி கண்ணீரை துடைத்து கொள்ளவில்லை. மெல்ல எழுந்தார். குழந்தையை அண்டினார்.
சூடா, நான் உன்கிட்ட சொன்னது பொய், பச்சை பொய். நான் உன் அப்பா இல்லை. நான் உன் அப்பாவுக்கு தூரத்து சொந்தம். இவ்வளவு நாளும் வடக்கே இருந்தேன். உன் அப்பா செஞ்ச அநியாயத்தை தெரிஞ்சு உன்னையும் உன் அம்மாவையும் பார்த்துவிட்டு போவதான் இப்போ வந்தேன். அவ்வளவுதான். நான் சொன்ன பொய்யை நிஜம்னு நம்பி இவ்வளவு ஆத்திரப்பட்டுட்ட நீ. உன் அப்பாவை நேரில் கண்டால் கொன்று போட்டுடுவ போலிருக்கே. நிஜமா நீங்க என் அப்பா இல்லையா? இல்லை. கடவுளுக்கு பொதுவாய் உண்மையா? ஆமாம். உண்மையா அம்மா? ஆமாம் கண்ணே. ஐயோ பாவம், என்னை மன்னிச்சிடுங்க கலெக்டர் சார். இதோ நொடியில் போய் டாக்டரை அழைச்சிட்டு வரேன். அம்மா, அவருக்கு காஃபி கொடு. சூடாமணி ஓடிவிட்டாள். கலெக்டர் தண்டபாணி சிறு குழந்தை போல சிறுமிக் கொண்டே பேசினார். ருக்மணி, நீயாவது என்னை மன்னித்து விடு. நம் வாழ்வின் இனியாவது ஆனந்த திருப்பம் வழிவிடும் என்று ஆசையோடு வந்தேன். குழந்தை சூடாவை அன்புடன் அணைத்து முத்தமிட ஓடோடி வந்தேன். இங்கே குழந்தை எரிமலையாகிவிட்டதே. நான் கொடுத்து வைக்காத பாவி. உன்னை இத்தனை காலம் தள்ளி வைத்ததற்கு தண்டனை கிடைத்து விட்டது. அங்கே ஜுவலாவை இழந்தேன். இங்கு உன் குழந்தை என்னை அப்பா என்று கூப்பிட கொடுத்து வைக்காத பாவியாகிவிட்டேன். குழந்தையின் முன்னிலையில் உன்னை என் மனைவி என்று அழைக்கும் உரிமையும் இழந்து விட்டேன். மகா பாவி. ருக்மணி, நம் குழந்தையின் முன்னிலையில் அதன் ஆத்திரம் மாறும் வரை நான் இனி கணவன் மனைவியாக ஆகக்கூடாது. உதய சூரியனின் வரவுக்கு காத்திருக்கும் அந்தி கமலத்தின் நிலையில் இருக்கிறேன் நான். என் விதி அப்படித்தான். என் விடிவு நம் குழந்தையின் மனமாற்றத்தில் இருக்கிறது. தெய்வமே, என் குழந்தை எனக்கு கொடு. சூடாமணியின் கண்களிலிருந்து கண்ணீர் துளியில் 1, 2, 3, 4 என்று சரம்வாரியாக உதிர்ந்து கொண்டிருந்தன. பாவம் கலெக்டர் சார் என்று சொல்லியவாறு, சார் ரொம்ப வலிக்குதுங்களா சார் என்று கேட்டாள் சூடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சூடா என்றார் தண்டபாணி. வார்த்தைகளில் ஒட்டிக்கொள்ள துடித்த வேதனை குமைச்சலை நெட்டி தள்ளிவிட்டு புன்னகை இலையோடச் செய்தார். நிஜமாவா என்று மறுபடியும் துருவி துருவி கேட்டாள் குழந்தை. நிஜமாத்தான் மணி என்று சொல்லி சொல்லி சிரித்தார் அவர். ஆமாம் சூடா, வலி தோன்றாமல் இருக்கதானே நான் இத்தனை நாளி மருந்து போட்டுட்டேன் என்று டாக்டர் சுதர்சனம் வேறு ஆதாரம் காட்டி பேசினார். அம்மா, நான் டாக்டர் ஐயா மேல மருந்து சீசாவை வீசினது என் தப்புதான். கோபிச்சுக்க மாட்டேயே என்று தன் தாயிடம் அடுத்த கேள்வியை கேட்டாள் சூடாமணி. ருக்மணிக்கு பேச நான் எழவில்லை. வேதனை அழுகை வடிவெடுத்து தொண்டை குழிக்குள் வழிமறைத்து நின்றது. மகள் தாயை அண்டினாள். சி போப்போ என்று எட்டி பிடித்து தள்ளினாள் ருக்மணி. கண் பார்வை குறிப்பு காட்டும் தொலைவில் சூடா போய் விழுந்தார். கலெக்டர் தண்டபாணி ஓடிச் சென்று சூடாவை தூக்கி தன் முகத்தோடு அணைத்து கொண்டார். அவருடைய வலது கை சூடாவின் கன்னங்களை தடவிக் கொண்டிருந்தது. இடது கை நுனி விரலுக்கு சுரந்தோடி கொண்டிருந்த கண்ணீருக்கு பதில் சொல்ல பொழுது சரியாக இருந்தது. மணி, எனக்கு துளி கூட வழி இல்லையே. பின் ஏன் உன் மனசை வீணா அலட்டிக்கிற? நான் தானே தப்பு செஞ்சேன், நீ இல்லையே. உன் அம்மா உன்னை கோவிச்சுக்க மாட்டாள். சரி, முகத்தை தொடச்சிக்கிட்டு வேற ட்ரெஸ் பண்ணிக்கொள். நாம 2 பேரும் நம்ம காரிலேயே சினிமா பார்க்க போவோம் என்றார் தண்டபாணி. அது சரி, அம்மாவுக்கு என் மேல் ஆத்திரம் இல்லையனா பின்ன ஏன் அழுறாங்க? இப்போ உன்னை பிடிச்சு தள்ளுனதை நினைச்சு. சார், நான் உங்ககிட்ட ஒரு சத்தியம் வாங்கணும்னு இருந்தேன். எங்க அப்பாவை உங்களுக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. அப்படியானா ரொம்ப நல்லதா போச்சு. அவர் எங்கு கண்டாலும் எப்போ கண்டாலும் கையோடு என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுங்க. நீங்கள் தான் கலெக்டர் ஆச்சே. உங்களுக்கு தான் போலீஸ்காரங்க வேற கையோடு எப்பவும் இருப்பாங்களே. சார், சத்தியமாக நீங்கள் இந்த உதவியை செஞ்சு தான் ஆகணும். எங்கள் அம்மா இத்தனை காலமாக வடித்த கண்ணீருக்கு அப்பதான் பலன் கிடைக்கும். அப்பாவம் அப்பா வரட்டும் என்று வீறு கொண்டு பேசினாள் சூடாமணி. மறுபடியும் எதையோ நினைவு கூர்ந்ததைப் போல, நிச்சயமா செய்வீங்களா என்று கேட்டாள். சாமி பேரில் ஆணையா, உங்க அப்பாவை வெகு சீக்கிரம் உன் கையில் ஒப்படைக்கிறேன் மணி. சபாஸ், கலெக்டர் சார்னா கலெக்டர் சார் தான். என் அப்பாவுக்கு நான் பாடம் கற்பிச்சாதான் நான் சிரிப்பேன், எங்க அம்மா சிரிக்கும். சரி, சினிமாவுக்கு நேரம் ஆயிடுச்சே, வேற பாவாடை சட்டை உடுத்துக்கிட்டு வா. காரில் தானே போகிறோம்? ஆமாம். நான் திரும்பி எப்படி வருவேனாம்? நானே உன்னை காரில் கொண்டு வந்து விட சொல்கிறேன் தலைவர்கிட்ட. இப்போதான் ஞாபகம் வருது, உங்கள் வீடு எங்கே இருக்கு? மலைக்கோட்டையில். ஓ, அங்கேயா? நான் கூட அந்த பக்கம் வந்திருக்கிறேன். எங்கள் அம்மா அங்கே ஒரு பெண்ணுக்கு பாட்டு சொல்லி தந்தாங்க. அது சரி, உங்கள் பொண்டாட்டி அங்கே தானே இருக்காங்க. வரப்போ அவங்களையும் கூட்டிட்டு வரக்கூடாது? அம்மாவுக்கு பழக்கமாகுமே. இப்போ கூட்டிட்டு வராதது நல்லதா போச்சு. நான் உங்கள் முகத்தில் சீசாவை வீசினதை கண்டா அவங்க எவ்வளவு ஆத்திரப்படுவாங்க என் பேரில். இன்னொரு நாளைக்கு அவங்கள கூட்டிட்டு வர நானே வரேன். உங்களுக்கு என் மாதிரி பாப்பா இருக்குதா? பாப்பா? என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை.
பட்டணத்திலே அவங்க பிறந்த வீட்டில் இருக்கிறாள். உன் மாதிரி பாப்பாவை எனக்கு கடவுள் இன்னும் கொடுக்கவில்லை சூடா. பகவானுக்கு என்னைக்குதான் மனசு இறங்கி உன் போல ஒரு கெட்டிக்கார மகளை எனக்கு தருவாரோ? நிச்சயம் உங்களுக்கு என் போலவே ஒரு பெண் பிறக்கும் சார். நல்லவங்களை சோதிக்கிறதுல ஆண்டவனுக்கு ஒரு சந்தோஷமாமே. சோதனையில வெற்றி அடைஞ்சிட்டா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செய்வாராம். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. தண்டபாணிக்கு வாய்விட்டு சிரிக்கத்தான் தெரிந்தது. சூடாமணியின் முன்னிலையில் குழந்தை கடவுளின் மறுபதிப்பு என்கிறார்களே, அன்று பள்ளிக்கூடத்து விழாவில் நடனமாடிய உடையுடன் தோன்றினாள் சூடா. கலங்கிவிட்ட அவருடைய விழி வட்டத்தில் அவள் இரட்டை இரட்டையாக தோன்றினாள். முதலில் அவர் ஏறிக்கொண்டு அப்புறம் சூடாவின் கைகளை பிடித்து ஆசனத்தில் அமர்த்தினார். போய் வருகிறேன் ருக்மணி என்று விடை சொல்லிக் கொண்டார் தண்டபாணி. வாசலில் ருக்மணி ஒதுங்கி நின்றாள். தலையை அசைத்தாள். அம்மாவும் நம்மளோட வேண்டாம், அவங்க வேற ஆட்களோட இப்படியெல்லாம் வரமாட்டாங்க. ஆமா, எங்க அம்மா உங்களுக்கு என்ன சொந்தம்? தூரத்து உறவு, ஒன்று விட்ட மாமா பெண். ஓ அப்படிங்களா? அம்மா அம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேம்மா. போயிட்டு வா கண்ணே. டிரைவரின் தலைக்கு மேல் பொருத்தப்பட்டிருந்த பட்டை கண்ணாடியில் சூடா தன் உருவத்தை அழகு பார்த்தாள். அவளை திரும்பி பார்த்த தண்டபாணியின் நெற்றியில் போடப்பட்டிருந்த பேண்டேஜ் தெரிந்தது. அப்பொழுது வழி இல்லையே சார் என்று கேட்டுவிட்டு அவருடைய நெற்றி மீது தன் பிஞ்சு விரல்களை இதமுறை தடவி கொடுத்தாள் சூடாமணி. கலெக்டர் தண்டபாணி ஊர் பேர் தெரியாத ஒரு உலகத்திலே பைத்தியமாக அலைந்து தன் மகளை தேடிக்கொண்டிருந்தார். தளல் மேல் நிற்பது போலிருந்தது ருக்மணிக்கு. திக்கெட்டும் நோக்கினால் எங்கும் புதிர் புதிர் என்று எதிரொலித்தன. புதிர் ருக்மணியா, இல்லை தண்டபாணியா, இல்லை சூடாமணியா? புதிரே பதில் சொல், வாழ்க்கையே பதில் சொல், விதியே பதில் சொல். இமை வட்டங்களை அடித்தளமாக்கி இமயமலை அரியாசனம் வகித்திருப்பது போல அத்தனை வழி எடுத்தது. அவள் அழுதாள். மடி மீது தவழ்ந்து கிடந்த அந்த புகைப்படத்தை மீண்டும் எடுத்தாள். அந்த படத்தில் அவளும் அவள் கணவர் தண்டபாணியும் மாலைகள் மந்தகாசம் புரிய மணக்கோலத்தில் காணப்பட்டார்கள். உயிரும் உடலும் போல நீங்கள் இருவரும் பல்லூலி வாழ்க என்று அனுபவ முதிர்ந்த வயோதிகர்கள் வழங்கின நல்ல ஆசி சொற்கள் இப்பொழுது அவள் காதுகளில் எதிரொலித்தன. கனவு கண்டாள். அவள் வரை எல்லாம் பகற்கனவு, உருப்படாத பகற்கனவு. கடந்த 12 வருடங்களை இடைவெளியாக்கிவிட்டு கணவன் மனைவி என்ற பந்தத்தை மாத்திரம் இணை சேர்த்து கொடுத்த அத்தனை கடிதங்களையும் கண்ணோட்டம் விட்டாள். இறந்த காலத்து சம்பவங்களுக்கு நிகழ்கால உரிமை வழங்கப்பட்டது. ஏன் தெரியுமா? ருக்மணிக்கு இன்னும் பைத்தியம் பிடிக்காதிருக்கிறதே என்றுதான். அம்மா, கலெக்டர் சார் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் என் பேரில் எவ்வளவு பிரியம் வச்சிருக்கார் தெரியுமா? நேற்றைக்கு படம் பார்த்துட்டு வந்ததும் அவர் பங்களாவுக்கு கூட்டிட்டு போனார். சமையல்காரன் பெரிய விருந்தே வச்சிட்டான். என்னை அங்கேயே ராத்திரிக்கு தங்க சொன்னார். நீ இல்லாம எனக்கு தூக்கம் வராதுன்னு சொன்னதும் அவரே என்னை காரிலே கொண்டு வந்து விட்டுட்டார். அவர் என்னை பெரிய படிப்பு வரை கூட படிக்க வைக்க போறாராம். அம்மா, கடவுள் நம்ம பேரில் கொஞ்சமாச்சும் கருணை வச்சிருக்கணும். இல்லாமல் போனால் இத்தனை நாள் கழித்து நமக்கு இந்த சொந்தக்காரையாச்சும் கண்ணில் காட்டியிருப்பாராக்கும். ஆமாம், என்னை கண்டதும் ஏமா அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கி போகுது? பாவம், என்னை போல அவருக்கு ஒரு பாப்பாவை கடவுள் கொடுத்துட்டா அவர் மனசு சந்தோஷப்படும் இல்லையா? அவர் மனைவி கூட இன்னும் 2 மாசத்துல வந்துடுவாங்களாம். நாம் 2 பேரும் போய் அவங்கள கூட்டிட்டு வந்து ஒரு விருந்து பண்ணி போடணும். கலெக்டர் சாரை நான் மறக்கவே முடியாது. பார்த்தையா, மறந்து போட்டேன். நான் விற்ற பாவை விளக்கை எப்படியோ துப்பு கேட்டு அவரை பணம் கொடுத்து திருப்பி என்கிட்டயே தந்துவிட்டார். இது கைராசி விளக்கு என்று மூச்சு கூட விடாமல் சொல்லி முடித்து விட்டாள் சூடாமணி. அன்று இரவில் விதரணை புரியாத பெரியவர்கள் மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் வைத்து பேசிய தன் மகளின் பேச்சு ஒவ்வொன்றும் ரம்பமாக உருமாறிக்கொண்டு அவளுடைய உயிர் நாடியை துண்டித்து கொண்டிருந்தது. சித்திரவதை, நரக வேதனை. அம்மம்மா! ருக்மணி மண்டையில் அடித்து கொண்டாள். தலைமயிரை பீத்து கொண்டாள். திருச்சியில் இந்த நெடுநிசியில் அவளுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட தலைவிதியா? சூடா படுக்கையில் புரண்டு படுக்கும் அரவம் கேட்கவே விசுக்கென்ற அந்த போட்டோவை முதலில் ட்ரங்கு பெட்டிக்கு அடியில் திணித்தாள். பிறகு அக்கடிதங்களையும் விசிறி போட்டாள். அன்றொரு நாள் அவள் தன் கதையை தன் மகளிடம் சொன்ன பொழுது, அம்மா, அந்த அப்பாவின் இல்லை நம் வரியன் படம் ஏதாச்சும் இருந்தா கொடு, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நேரிலே கண்டால் நல்ல பாடம் சொல்லி தந்துடுவேன் என்று சபதம் செய்த அந்த நிகழ்ச்சி அவள் மனக்கண்ணில் படம் காட்டிற்று. ஒரு நாள் ருக்மணியின் கணவன் கலெக்டர் தண்டபாணி ஆவலை அணைத்து கொண்டு கனவுகளுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆதாரத்துடன் அவளை தேடி வந்தாரே, சூடா, நான் தான்
உன் அப்பா கண்ணாய், இந்த கலெக்டர் சார் தான் உன் சொந்த தகப்பன் என்று அவர் உண்மையை சொன்ன பொழுது குழந்தை சூடாமணி வெறிக்கொண்டு மருந்து சீசாவை அவர் மீது வீசிய நினைவு நாளை ருக்மணி எப்படி மறந்திருப்பாள்? தன் சொந்த கணவனின் நெற்றி மேட்டில் ரத்தம் கசிந்ததைக் கண்டு அவள் நெஞ்சில் ரத்தம் ஊற்றெடுத்ததை யார் அறிவார்கள்? யார் அறிந்தென்ன? சூடாவன்றோ அறிய வேண்டும். கலெக்டருக்கு குழந்தை மனம் தலைகீழ் பாடமா? சூடா, நான் உன் கிட்ட சொன்னது பொய். நான் உன் அப்பா இல்லை, உன் அப்பாவுக்கு தூரத்து சொந்தம் என்று தப்பித்து கொண்ட தந்திரத்தில் விதி என்ற சொல் அல்லவா கைகொட்டி சிரித்தது. தன் கணவன் தன்னின்றும் வெகு தூரம் பிரிந்து விட்டதை, பிரிக்கப்பட்டு விட்டதை நினைத்த ருக்மணிக்கு சாவு ஒன்றுதான் ஆறுதலாகப்பட்டது. ஆனால் அப்பொழுதும் அவளுக்கு மகள் நினைவுதான் குறுக்கே விழுந்தது. ருக்மணி, என் குழந்தை என்னை அப்பா என்று கூப்பிட கொடுத்து வைக்காத பாவியாகிவிட்டேன். நம் குழந்தையின் கண் முன்னே என் மனைவி என்று அழைக்கும் உரிமையும் இழந்து விட்டேன். பாவி என்று விம்மியபடி அவர் சொன்ன சொற்கள் டேப்ரிக்கார்டு போல இன்னும் அவள் நெஞ்சில் நினைவில் எதிரொலிக்கின்றனவே. ருக்மணி அம்பிகையை நாடி, தாயே, என் குழந்தை சூடாவின் மனசை மாற்று, என் கணவரை எனக்கு தந்துவிடு என்று பிரார்த்தித்தாள். தீ நாக்குகள் ரசாயன மாற்றம் செய்து காட்டிய சம்பர் துகள்கள் இமைப்பொதிற்குள் தண்டபாணியாக உருவெடுத்தன. ருக்மணி செவி மடுத்தாள். அன்பே, எழுத்துக்கு எழுத்து உரிமையை தோய்த்து அன்பை வார்த்து ஆசை மெழுகி உன்னை அழைக்கும் பாக்கியத்தை, உரிமையை இக்கடிதமாவது தருகிறதே, அதுவரை நான் கொடுத்து வைத்தவன்தான். நீ என் உரிமை. ஆனாலும் அந்த உரிமை நம் குழந்தை சூடாவின் முன் திரும்ப பெற்றால்தானே என் வாழ்வு, உன் வாழ்வு, நம் வாழ்வு சீரடைய முடியும். உன் நிலையை நான் அறிவேன். என் நெற்றியில் வடிந்த இரத்தத்தைக் கண்டு நீ அடைந்த வேதனையை உன் முகம் சொல்லிக் காட்டியது. உன் கண்களில் கண்ணீரை கண்டேன். எனக்கு கண்ணீர் பெருகியது. நான் என்ன செய்வேன்? நீதான் என்ன செய்வாய்? அன்று சூடாவுக்கு படம் காட்டி திரும்பும் பொழுது என் வலது கன்னத்தில் இருந்த மருவைக் கண்டு சூடா கேட்டாள், ஏன் சார், எனக்கு வலது கன்னத்தில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கும் அதே வலது கன்னத்தில் புள்ளி இருக்கிறதே என்று. நல்ல வேளை, தத்துவ ஞானி பிராய்டின் பாரம்பரிய விளக்கத்தை அவள் அறிந்து கொள்ளும் பிராயம் வரவில்லை. ஆம் ருக்மணி, என் வலது கன்னத்தில் இருக்கும் மறு நம் குழந்தையின் அதே வலது கன்னத்தில் இருப்பதுதான் பிறப்பு ரகசியம், பாரம்பரிய தத்துவம். இந்த உண்மையை சூடா அறிய நேர்ந்து விடுமே. ஆனால் சூடாவின் சபதத்தை நான் அறிவேன். அவள் சொல்வது போல தன் தந்தையின் தவறுக்கு கொடுக்கும் தண்டனையை நான் தாராளமாக ஏற்க காத்திருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரே ஆசை, என் உயிர் பிரிவதற்குள் ஒரு தரம், ஒரே தரமாவது என் சூடா என்னை அப்பா என்று அழைக்க கேட்டால் போதும். பிறவி புனிதம் பெற்றுவிடும். நான் தந்தை என்ற பதவியை அடைந்து விடுவேன். ருக்மணி, நாம் செய்த தந்திரங்கள் நல்ல வேளை தந்திரங்களாகவே இருந்து விட்டன. எப்படியோ சூடாவை நாடகத்திற்கு அனுப்பிவிட்டு திட்டப்படி நீ என்னை அடைந்து விட்டாய். ஆகா, 12 வருடங்கள் கழித்து எனக்கு என் ருக்மணி கிடைத்தாள். இந்த என்னுடைய இரண்டாவது முதல் இரவை எவ்விதம் நான் மறப்பேன்? ருக்மணி, கண் கலங்காதே. சூடா எனக்கு கிடைத்து விடுவாள். அந்தி தாமரைக்கு சூரிய உதயன் கருணை காட்டாமல் இருக்கவே மாட்டான். நம் சூடா இந்த கடிதத்தை பார்த்துவிடப் போகிறாள். முதலில் இதை தீயிட்டு விடு. உன் பிரியமுள்ள அத்தான் தண்டபாணி. உலக உருண்டைக்கும் கண் இல்லை, இதயம் இல்லை. ருக்மணிக்கு திடீரென்று வயிற்றை குமட்டியது, தலை சுற்றியது, மயங்கி கீழே சாய்ந்து விட்டாள். ஸ்டெத்தஸ்கோப் புருமளித்தது. கலெக்டர் சார், உங்கள் மனைவி உங்களுக்கு ஒரு தங்க பாப்பாவை பரிசாக தரப்போகிறார்கள். தண்டபாணிக்கு ஆனந்தம் தலைக்கால் புரியவில்லை. என் ருக்குவுக்கு வெக்கத்தை பார், வெக்கத்தை என்று கேலி பண்ணினார். தம்பதிகள் ஊழல் வசப்பட்டனர். நாடி குழலுக்கும் பிறை நிலவுக்கும் அப்புறம் அங்கு என்ன வேலையாம்? ருக்கு, இன்றை பொழுதுக்கு சூடா இங்கு வராதல்லவா? ருக்கு என்று கூப்பிட்டு கொண்டே தண்டபாணி மெல்ல அவளை அண்டினார். இதய துடிப்பும் மௌன பாஷை பேசிக்கொண்டன. கண் இணையும் நயன பாஷை பேசிக்கொண்டன. அவருடைய விரல்கள் அவளுடைய கன்னங்களுக்கு போதை ஏற்றின. அவளது கனி இதழ்களில் என்னவோ புரியாத ரகசியம் எழுதப்பட்டிருந்தது. அது என்ன என்று படிக்க அவர் தலையை தாழ்த்தினார். அவள் வெளியேற்றிய பெரு மூச்சின் உஷ்ணம் அவள் உடல் சூடேற்றிருந்த வெண்மையில் படிந்தது. அத்தான் ருக்கு என்று எழுப்பிய ஒளியின் சிற்றலைகளைத் தவிர அங்கு வேறு சந்தடியே கிடையாது. இன்பலோகம் சுழல எத்தனித்தது. அப்பொழுது அம்மா அம்மா என்று கூப்பாடு போட்ட வண்ணம் ஓடோடி வந்தாள் சூடாமணி. அவளுக்கு முன் ஓடோடி முத்தமிட்டது அவள் தன் அன்னை மீது வீசிய அந்த பாவை விளக்கு. வலது கன்னத்தில் ரத்தம் பீரிட்டது. தண்டபாணிக்கு தலை கிறுகிறுத்தது. ருக்மணிக்கு மறுபடியும் மயக்கம் வரும் போலிருந்தது. பாவி, எத்தனை நாளாய் இந்த நாடகம்?
ஐயோ, எங்க அம்மாவை கெடுக்க பார்த்தியே என்று அலறினாள் சிறுமி சூடாமணி. சூடா, இவர்தான் கண்ணே உன் அப்பா என்றாள் ருக்மணி உணர்ச்சி வசப்பட்டவளாக. ஆமாம் கண்ணே, இந்த கலெக்டர் சார்தான் உன் அப்பா. நீ தரும் தண்டனையை ஏற்க சித்தமாயிருக்கிறேன். இதோ இந்த கல்யாண படத்தை பார். நான், என் அருகே இதோ உன் அம்மா. உன் மனம் மாறும் பொழுது இந்த உண்மையை தெரிவிக்கலாம் என்று இருந்தோம். கண்ணே, உன் அம்மாவை எனக்கு கொடு. ஒருமுறை என்னை அப்பா என்று வாய்க்குளிர கூப்பிடு. இல்லையேல் இனி நீ என்னை உயிருடன் காணவே முடியாது. உன் அம்மாவுக்காவது என்னை மன்னித்து விடு என்று அழுதார் கலெக்டர் தண்டபாணி. ருக்மணி தண்டபாணி திருமண புகைப்படம் சூடாமணியின் உள்ளங்கையில் சிறைப்பட்டிருந்தது. அப்பா, அப்பா. முற்றும்.